ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி நாங்கள் நயக்ரா ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே. ஆக்சுவலி ஃபால்ஸ் அப்படிங்கிறது மலை மேலே இருந்து கீழே விழுகும். இது எப்படின்னா இதுவும் கீழே விழுகுது, ஆனால் சமதளத்தில் நிறைய ஒரு லாங் டைம் சமதளத்தில் கீழே விழுகுது. சமதளத்தில் இது கீழே விழுகுது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், ஒரு அதிசயமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா யூ மாதிரி, இந்த இடம் பார்த்திங்கன்னா யூ மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதில் எப்படி இப்போ கொஞ்சம் இது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேருந்து சமதளத்தில் வருது. ஸோ அங்கே மேலே நிறைய லாங் பிளேஸில் அது சமதளத்தில் இந்த இடத்துல கீழே விழுகுது, ஃபால்ஸாக விழுகுது. இது யூ மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி விழுகிற ஃபோர்ஸில் அப்படியே மேலே அது புகை மாதிரி அது வானத்தில் மிக்ஸ் ஆகுது. ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நேரில் பார்க்கும்போது. இது கனடா சைடில் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலி டொராண்டோலேருந்து ஒரு 1 hour இது கனடா சைடில் வந்திருக்கோம். இது ஏர்லி மார்னிங்கிறதுனால ரஷ் இல்லாமல் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே ஜஸ்ட்டு அந்த அதிகாலை பொழுது விடியுது. ரொம்ப அங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நீளமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ கலராகவும் இருக்குது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ரெயின்போ பிரிட்ஜு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ அங்கேருந்து அந்த பக்கம் சைடு அமெரிக்கா, இங்கே வரும்போது கனடா. ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜு தான் க்ராஸ் பண்ணி வரணும். ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 minutes நம்ம வந்துடலாம். இங்கேயும் எமிக்ரேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இடம். பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கிறதுனால கூட்டம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த யூ ஷேப்பில் இருக்குது இல்லையா, இங்கே யூ ஷேப்பில் இருக்கும் தண்ணி, அப்படி விழுகுது ஃபால்ஸு. சமதளத்திலேருந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே சமதளத்திலேருந்து இங்கே விழுகுது. இங்கே ஏர்லி மார்னிங்கிறதுனால இங்கே படகுலையெல்லாம் கூட்டிகிட்டு போகல, இல்லைன்னா ஒரு குட்டி ஷிப் மாதிரி இருக்கும், அதில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த புகை மாதிரி வருது இல்லையா, அந்த இடம் வரைக்குமே நம்ம போகலாம். ரெயின் கோட் கொடுப்பாங்க. ரெயின் கோட் கொடுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு அந்த பக்கத்தில் வரைக்கும், ஓரளவு பக்கத்தில் வரைக்கும் நம்ம போகலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு அதிசயம்னு கூட சொல்லலாம். பகவான் நாம் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக உலகத்தில் எவ்வளவோ இடங்களை படிச்சிருக்காரு. நாம் ஆன்மீக உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் ஏன் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சதுனால தான் நாம் இந்த பூமிக்கே வர்றோம். ஆனால் இந்த பூமியில் எப்பவுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடையாது. நிரந்தரமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த இதனாலையெல்லாம், இந்த ஒரு டூர் போகிறதுனாலையோ உலகம் பூரா சுற்றி பார்க்குறதுனாலையோ எந்த விதமான ஹாப்பினஸும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமான இன்பத்தை தேடி பகவானுக்கு சேவை செஞ்சு பகவானை அடையிறாங்க. ஸோ நம்ம இதையெல்லாம் அனுபவித்தாலுமே உண்மையான நம்மளுடைய ஸ்வரூப நிலை பகவானுக்கு சேவை செய்கிறது தான். அந்த பகவானுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறத நாம் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா இதெல்லாம் ஒரு அல்ப சுகமாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த நயக்ரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்குன்னே வேர்ல்டு டூர் வருவாங்க. ஏன்னா இட்ஸ் இந்த ஃபோனில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நேரில் இட் வில் பி அமேசிங். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டில் நம்ம கோலோகத்தில் பகவான் கூட இருக்கிற ஒரு சந்தோஷம் கோடி மடங்குனா
இது வந்து ஒரு அல்பமான ஒரு சந்தோஷம்தான். நாம் என்ஜாய் பண்ணாலுமே ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு சேவை செஞ்சு பகவானை அடையணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா கண்டிப்பாக கிருஷ்ணா வில் ஹெல்ப் அஸ். ஹரே கிருஷ்ணா.